சிலுக்கு சிலுக்கு சிங்காரி சிங்காரி கதையை சொல்றேன் கேளு. வணக்கம் மக்களே, மீண்டும் பொங்கலுக்கு அப்புறம் இந்த வாரம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. சும்மா சொல்லக்கூடாதுங்க, பொங்கலுக்கு வந்த மாதிரி இந்த வாரமும் படங்களை வந்து கொட்டியிருக்காங்க, ஏகப்பட்ட படம். அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிற படம் வந்துட்டு ஒரு ஃபீல் குட் மூவி. வழக்கமாக இந்த ஹீரோ நடிச்சார்னாலே வந்துட்டு ஒரு மினிமம் கேரண்டி ஹீரோன்ற ரேஞ்சுக்கு ஆகிட்டார். எப்படின்னா இந்த படம் இவர் நடிச்சிருக்காரு, சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரோட படங்கள் எல்லாமே இருக்குது. மோரோவர் இந்த படத்தோட டைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட படங்கள் டைட்டிலுமே கொஞ்சம் வெரைட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த படத்தோட டைட்டிலுமே வந்துட்டு ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி, யாத்தின மிடில் கிளாஸ் ஃபேமிலி, எல்லா ஃபேமிலிக்குமே இந்த பேர் பொருந்தும்னு சொல்லலாம். மேபி அது ஒரு மாதிரி ஹை கிளாஸில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை இந்த 2K கிட்ஸுக்கோ இந்த வார்த்தைக்கான வேல்யூ தெரியாமல் இருக்கலாம். பட் எல்லா குடும்பத்துக்குமே இந்த பேர் பொருந்தும். ஸோ அப்படி என்ன இந்த பேர், இந்த ஹீரோ யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம குட் நைட் லவ்வருக்கு அப்புறம் குடும்பஸ்தன் படத்தில் நடித்திருக்கிற மணிகண்டன் தான். இந்த படத்தோட டைரக்டர் ராஜேஸ்வர், நம்ம நக்கலைட்ஸ் ராஜேஸ்வர் அப்படின்னு சொல்லலாம். அந்த டீமே இதில் இருக்கு. இந்த படத்தோட டீசர், ட்ரெய்லர், இந்த பேர் இதெல்லாம் பார்க்குறப்ப நான் நினச்சேன்னா, மிடில் கிளாஸ் லைஃப் போல கடவுள் ரொம்ப ஃபீல் பண்ணுறோம் போல அளவு வச்சுருவாங்களோ அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் அது கம்ப்ளீட்டாக என்னோட தாட்ஸையும் இமேஜினேஷனுமே மாற்றிடுச்சு. ஸோ அப்படி என்ன இந்த படம் பண்ணுச்சு அப்படின்னா, இந்த படத்தில் ரொம்ப ஸ்பெஷல் அப்படி தானே கேட்குறீங்க? ஆமாங்க, அது எல்லாத்தையும் தான் என்ன ஏதுன்னு விலாவரியா சொல்றேன். வாங்க ஷோக்குள்ள போலாம். ஸோ இது நம்ம ஷோ ரீல் வந்து போச்சு. ஸோ குடும்பஸ்தன் இந்த படத்தோட ஒன்லைன் என்ன? ஆக்சுவலாக இந்த படத்தோட டைட்டிலே வந்து ஒரு மாதிரி கிரிஞ்சா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணாங்களே. அந்த படத்தை முடிச்ச வெளியில் வந்தோடனே மைக்க நீட்டுவாங்களா, அவங்க கேட்டாங்க. பொதுவாக அப்படிதான் சோஷியல் மீடியாலுமே இப்போ உள்ள ஜென்ரேஷன் அப்படிதான் அந்த டைட்டில் பார்க்குறாங்க. பட் சீரியஸாக சொல்கிறேன், டைட்டில் பார்த்துட்டு போலாமா நம்மலாம் தாட்டே யோசிக்காதீங்க. எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஒப்பீனியன் வருவீங்க. ஸோ இந்த படத்தில் ஒன்லைன் அங்கே தான் ஆரம்பித்தோம். என்ன அப்படின்னா, ஒரு சாதாரண நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த ஒரு மாத சம்பளத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிற ஒரு இளைஞன் குடும்பஸ்தனா மாறினதுக்கு அப்புறம் அந்த வருமானம் ஒரு கட்டத்துல இல்லாம போகும்போது அவன் அந்த குடும்பத்தை சமாளிக்க கடன் வாங்குறான். அந்த கடன் மேற்படி கடனாகி அவன் குடும்பத்தையும் எந்த நிலைக்கு தள்ளுது, அவனை சார்ந்து உள்ளவங்க, அவனை சுத்தி உள்ளவங்க அவனை எந்த மாதிரி ஒரு நிலைக்கு புஷ் பண்றாங்க, ஸோ அவன் என்ன மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போறான், கடைசியா அவன் எப்படி ஒரு ஹாப்பி எண்டிங்கா ஆகுது அப்படின்றது தான். ஸோ இது வந்து எல்லா ஃபேமிலியுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒரு நிலையில இந்த மாதிரி ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், கண்டிப்பா அதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. சிச்சுவேஷன் வேரி ஆகுமே ஒழிய பிரச்சனை வேரி ஆகாது, அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது எல்லாருக்குமே ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு படம். அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன், நான் எங்கேயும் இதில் ஸ்பாயிலர் பண்ணவும் விரும்பல. ஸோ எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்றதுல நான் உள்ள போயிடுறேன். ஏன் இந்த படம் பார்க்கலாம் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் திங், எனக்கு இந்த படம் ஏன் பார்க்கலாம் அப்படின்னா, த்ரூ அவுட் த மூவி ஒரு படம் உங்களை சிரிக்க வைக்குதுன்னா நான் அந்த படத்துக்கு தாராளமா போவேன். ஒரு படம் வந்துட்டு ஒரு காமெடி வரும்போது இப்பெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு போர்ஷன்ல வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் வெவ்வேறு இடத்துக்கு டிராவல் ஆகிட்டு திருப்பி ஏதாவது ஒரு இடத்துல ஹியூமர் வைக்கிறாங்க, அப்படிதான். பட் இந்த படத்துல த்ரூ அவுட்டாவே மூவி ஃபுல்லாவே எந்தெந்த இடங்கள்லாம் உங்களுக்கு சிரிக்க வைக்க முடியுமோ, நம்ம ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளால எங்கெல்லாம் ஹியூமரை பண்ண முடியுமோ அந்த இடத்துல வச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் அது. ரெண்டாவது, இந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு அவங்க சூஸ் பண்ண கேரக்டர்ஸ் தான் எல்லாமே அளவெடுத்து செஞ்ச மாதிரி வச்சிருந்தாங்க. மணியில ஆரம்பிச்சு இந்த படத்துல ஒரு சின்ன கேரக்டருக்கு வர ஒரு அவசரம் நம்ம கேரக்டர் வருவாங்க. ஆக்சுவலா அவங்க பெரிய ரோல் பண்ணக்கூடியவங்க தான். பட் அவங்கள கூட ஒரு 2 சீனுக்கு அவங்க யூஸ் பண்ண விதம் கூட ரொம்பவே அருமையா இருந்தது. அவ்வளவு இது ஒரு தாத்தா வருவார் வீல் சேர்ல உட்காந்துட்டு, அந்த தாத்தாவே அவ்வளவு அருமையா நடிச்சிருப்பார். அந்த கேரக்டருக்கு அவர் தான் அப்படின்ற மாதிரி. மணி வந்துட்டு இது மாதிரி குட் நைட்டா இருக்கட்டும், லவ்வரா இருக்கட்டும், இந்த படமா இருக்கட்டும், விக்ரம் வேதாவா இருக்கட்டும், மணி ஒரு ரோல் எடுக்கிறாருன்னா அந்த ரோலுக்கு அவர் 100% ஜஸ்டிஃபை பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா இந்த படமும் அப்படிதான். நம்மள வந்து ஈஸியா அவரோட கனெக்ட் பண்ணிக்கலாம், நம்மள அந்த ரோலை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு அவரோட நடிப்பு பிரமாதப்படுத்தி இருந்தாரு. ஒரு இடத்துல கூட இவனை ஏன் போட்டாங்கன்னு நம்மளுக்கு நினைக்கவே முடியாது. இந்த கேரக்டருக்கு இந்த நவீன் மணி தான் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாரு. ரெண்டாவது, ஹீரோயின் உண்மையிலேயே வந்து அவங்கள எங்க பிடிச்சாங்கன்னு தெரியல. முதல் படம் தான், பட் அவங்க அந்த ரொமான்ஸ் போர்ஷனா இருக்கட்டும், கோவப்படுற இடமா இருக்கட்டும், மாமியார் மருமகளுக்கு வர அந்த சின்ன சின்ன சண்டையா இருக்கட்டும், இவங்க 2 பேருக்குள்ள வர சின்ன சின்ன கருத்து வேறுபாடா இருக்கட்டும், அந்த கேரக்டரை வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா கம்ப்ளீட்னஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே வந்து அழகா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இது தமிழ்ல வந்து டெபியூ, வாழ்த்துக்கள். நிஜமா இன்னுமே நிறைய படங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கடுத்து மிக முக்கியமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது குரு சோமசுந்தரம். அதாவது இந்த மாதிரி கேரக்டர்னா வந்து இந்த கேரக்டர் இருக்குல்ல, குரு சோமசுந்தரம் அவரோட கதாபாத்திரம் எல்லாரோட வாழ்க்கையிலுமே அந்த மாதிரி ஒருத்தர் இருப்பான். நம்ம எப்படா கீழே விடுவோம், எப்படா குறை சொல்லலாம் அப்படின்னு காத்துட்டே இருப்பான். நம்ம லைட்டா சட்டினா கூட நம்மளுக்கு எல்லாருக்கும் முன்னாடி அவன் வந்து நின்று நீ சரிக்கிட்ட, நீ தோத்துட்ட அப்படின்னு நம்மளுக்கு குத்தம் சொல்றதுமே வரும். அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம். கடைசியில் அதுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் வச்ச இடமுமே பிரமாதமா இருந்தது. நீ வந்து
அது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இடம் தான். பட் அந்த இடத்த பிரமாதமான ஒரு இடத்துல வச்சிருந்தனால அது ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆச்சு. அந்த கேரக்டருமே சரி. அது மாதிரி சுந்தரராஜன் சார் ஹீரோட வர அப்பா சுந்தரராஜன் சார் இருக்கட்டும், அவங்க அம்மா வர கதாபாத்திரமா இருக்கட்டும், அவரோட நண்பர்களா வர கதாபாத்திரம், அது எல்லாமே நக்கல் டீம் தான். உண்மையிலேயே அதெல்லாம் அவங்க வர இடம் எல்லாமே நம்மளை சிரிக்க வச்சுட்டே இருப்பாங்க. ரொம்பவே பிரமாதமா இருந்தது. சீரியஸா ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சோமசுந்தரம் ஆகட்டும், அவங்க அக்கா அவரோட ஒய்ஃப் ஆகிறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேரக்டருக்கு அளவெடுத்த மாதிரி இவங்கள தான் செட் பண்ணாங்களே, இதுவுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. மூணாவது இந்த படத்தோட இந்த ஸ்கிரீன் பிளே எழுதின விதம். எப்பவுமே ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக, செகண்ட் ஆஃப் ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு போர் அடிக்கும், லாக் அடிக்கும். அது மாதிரி எதுவுமே இல்லாம முதல் பாதியில ஃபுல்லா நம்மளை த்ரூ அவுட்டா சிரிக்க வச்சுட்டு, ரெண்டாம் பாதியில பிளாட்குள்ள போய் எந்தெந்த இடம்லாம் ஒரு சர்க்கிள் இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு வாழ்க்கையில நம்மளுக்கு எப்படி ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். அது மாதிரி தான் எல்லா இடத்துலையும் சிரிக்க வைக்கலனாலும் நம்மளுக்கு படத்துக்குள்ள டிராவல் பண்ணி அவர் மேலே கீழேன்ற வர இடத்துலலாம் எங்கெங்கெல்லாம் அங்கேயுமே நம்மளை சிரிக்க வைக்க முடியுமோ கொண்டு போய் கிளைமேக்ஸ் ப்ரீ கிளைமேக்ஸையும் ஒரு மெசேஜா ஒரு எமோஷனலா போய் அங்கேயுமே சிரிக்க வச்சு ஒரு சுபம் அப்படின்னு போடுற இடமா இருந்தது. நாலாவது இந்த படத்தோட இசை. வைசாக் அவருக்கு இது ஒரு டெபியூ மூவி. ஆல்ரெடி அவர் பாடல்கள் எழுதியிருக்காரு, பாடியிருக்காரு. பட் இசைன்னு வரும்போது இண்டிபெண்டன்ட் ஆல்பம்லாம் பண்ணியிருக்காரு. பட் ஒரு த்ரூ அவுட்டா ஒரு மூவின்னு வரும்போது அது வேற ஒரு களம். அந்த களத்தை பிரமாதப்படுத்திருக்காருன்னு சொல்லணும். ரொம்பவே அழகா அதை பயன்படுத்தியிருக்காரு. பாடல்கள் ரொம்ப அந்த படத்துக்கு தேவையான இடத்துல சூப்பரா இருந்தது. பிஜிஎம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப ஒரு மாதிரி எல்லா படங்களும் வர யூஸ்வலா இல்லாம அவரோட ஸ்டைல யூனிக்கா வேற ஒரு ட்ரை பண்ணியிருக்காரு. ரொம்பவே அழகா பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். அது நல்லாவே இருந்தது. ஸோ இசையுமே அந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ் தான். அண்ட் தென் விஷுவலியும் சரி நல்லா இருந்தது. எடிட்டிங் வைஸ், டெக்னிக்கல் வைஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அப்போ படத்துல ஃபிளாஸே இல்லையானா எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த படத்துல எதுவும் பெருசா இல்லைன்னு தான் என்னோட கருத்து. நான் ஏதோ ஒன்று சொல்லணுமேன்னு நான் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கல. இதுல நிறைய இடங்கள் நம்மளுக்கு ரிப்பீட்டடா திரும்ப திரும்ப ஒரே சர்க்கிள்ல பயணிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஏன்னா ஹீரோ வந்தா தோத்தான் சறுக்குனா அப்புறம் நிம்மன் தான் எந்திரிச்சான் ஜெயிச்சான்றதுக்கு இது ஒரு பக்கா பிளாட் கமர்ஷியல் மூவி. சூரியவம்சமோ அண்ணாமலையோ கிடையாது, அது வேற. பட் இந்த படம் அப்படி கிடையாது. இப்போ உள்ள ஒரு மிடில் கிளாஸ்ல சார்ந்த ஒரு குடும்பஸ்தான் எப்படிலாம் அவன் லைஃப்பை எந்தெந்த இடங்கள்லாம் சறுக்குறான், என்னெல்லாம் தப்பு பண்றான், அந்த தப்பை சரி செய்ய இன்னொரு இடத்துல தப்பு பண்றான், அவன் குடும்பம் அந்த தப்பை அவன் செஞ்சதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த குடும்பம் அவனை எப்படி ட்ரீட் பண்ணுது, இது எல்லாமே இது பேசியிருக்கு. ஆனா அதை ரொம்ப ஜாலியா நம்மள ரொம்ப எமோஷனலா கான்டென்ட்டா அப்படி தூக்கி வச்சு சொருகாம நம்மளை ஜாலியா சிரிக்க வச்சுக்கிட்டே அந்தந்த இடத்துல ஃபீல் பண்ண வைக்கணுமோ அந்தந்த இடத்துல ஃபீல் பண்ண வச்சு அடுத்து அப்படியே ரொம்ப ப்ரீஸியா ரொம்ப ஸ்மூத்தா கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த படம் ஃபிளாஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. பட் அங்கேயுமே உங்களை சிரிக்க வைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதுனால அது பெருசா லேகா தெரியல. ஸோ ஓவராலா குடும்பஸ்தான் நான் எதிர்பார்த்த ரொம்ப எமோஷனல் ட்ராமாவா, ரொம்ப ஃபேமிலி ட்ராமாவா இல்லாம நம்மள ஜாலியா சிரிக்க வைக்கக்கூடிய, அதே நேரத்துல யோசிக்க வைக்கக்கூடிய, இந்த படத்துல மணி பண்ண தப்ப நம்ம பண்ணாம எந்தெந்த இடத்துல நம்ம தப்பிக்கலாதுக்கான ஒரு வாய்ப்பையுமே இங்க சொன்ன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நான் அது பர்சனலா எனக்கு கனெக்டும் ஆச்சு. ஒரு ஆளா நான் சொன்ன மாதிரி குடும்பஸ்தான் ஒரு ஃபீல் குட் மூவியா ஜாலியா சிரிக்க வைக்கக்கூடிய மூவி தான். ஆனாலும் இதை உங்களால கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுன்னா இந்த படத்துல நம்ம மணி சார் பண்ண தப்ப, சாரி நவீன் சார் பண்ண தப்ப நீங்க பண்ணாம இருங்க. கண்டிப்பா உங்க லைஃப் அந்த அளவுக்கு அவரோட லைஃப் மாதிரி உங்க லைஃப் சிக்கல் இல்லாம இருக்கும். ஸோ எனக்கு இந்த படம் எவ்வளவு தூரத்துக்கு மஜாவா எக்ஸைட்டிங்கா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா 100க்கு நான் 85 கொடுப்பேன். சீரியஸ்லி ஒரு வீக்கெண்டுக்கு ஜாலியா ஃபேமிலியோட நீங்க போய் என்ஜாய் பண்ணலாம். எந்த விதமான வல்கர் எதுவுமே கிடையாது. ரொமான்ஸ் இருக்கிற இடத்துல ரொமான்ஸ் இருக்கு, பட் அது ரொம்ப அழகா இருக்கு. சிரிக்கவும் வைக்குது, உங்களை சிந்திக்குமே வைக்கும். ஸோ கண்டிப்பா இதுக்கு நீங்க போய் தியேட்டர்ல பாருங்க. ஓடிடி வர வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கீங்க மக்களே. நல்ல படத்துக்கு ஆதரவு கொடுங்க, அப்பதான் அடுத்தடுத்து நல்ல படம் வரும். ஸோ அவ்வளவுதான். மீண்டும் வேற ஒரு திரைப்படம், வேற ஒரு விமர்சனம், வேற ஒரு படம் உங்களை சந்திக்கிறாங்க. உங்க விஜய் ராதகன். வரட்டா மாமே.